TVK வந்து 1,72 lakh votes, which itself is the biggest task. அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், which is not there for any politician. யாருக்குமே நடக்கல. ஆஃப்டர் எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு charismatic leadership வந்து it has happened only to Vijay, and TVK has capitalized it. Transformation is from just being a vote bank politics லந்து இன்னைக்கு வந்து public has taken a move for change. இதை வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. For example, they've expected somebody like Rajinikanth, did not happen. Kamala Hassan was a disaster. So now they are looking at Vijay, who could take a change. பிரச்சனையை டீல் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸ்ல விஜய் மக்கள் பார்க்குறாங்க. நிறைய வாக்குறுதிகள் வேற கொடுத்திருக்காரு. என்ன மாதிரி மேஜர் சேலஞ்சஸ் விஜய் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும்? எடுத்த இடத்துலயே வந்து சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸும் பார்க்கணும், அது மக்களுக்கும் புரியும். இது வந்து மொபிலைஸ் பண்ணி பண்ணணும். இமீடியட்டாக ஃபர்ஸ்ட் 1 year, 2nd year பண்ணுறது கூட கொஞ்சம் சான்ஸ் இல்லை. மேபி 3rd yearல பிளான் பண்ணணும். ஆஸ் ஆஃப் நவ் ஹி ஹாஸ் டு ஸ்டெபிலைஸ் ஹிம்செல்ஃப். கவர்மெண்ட் ஹாஸ் டு ஸ்டெபிலைஸ். மேபி இட் வில் டேக் 1 or 2 years நினைக்கிறேன். அதிமுக ரெண்டுமே பெரிய கட்சிகள் ஆப்போசிஷன் வர போறாங்க. எந்த அளவுக்கு விஜய்க்கு பிரஷர் இருக்கும்? கண்டிப்பா ரகலையாது. அண்ட் ஸ்பெஷலி when DMK is in the opposition side, they will play. அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கிறத விட ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கிறது தமிழ்நாடுக்கு ரொம்ப நல்லது. DMK பார்ட்டியில லீகல் மைண்ட்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க. மற்ற கட்சியில் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. எல்லாரும் சொல்றது வந்து கரப்ஷன் இருக்கு, ஸ்டேட்டஸ் நாட் இம்ப்ரூவ், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வரல. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் மெஷினரியில் இருக்கக்கூடிய IAS and IPS ஆஃபீஸர். இப்போ இதுலேயே 2 டிவிஷன் இருக்கு. IASல ஒரு ADMK டீம், ஒரு DMK டீம். இப்போ விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சே வந்து இந்த ஒரு டீமை மேனேஜ் பண்றது. ஆர்ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜய் கதிர். தமிழக வெற்றிக்களம் வந்து வெற்றி பற்றியும், அதுக்கப்புறம் அவங்க ஆட்சி எப்படி பண்ண போறாங்க, என்ன செயல்பாடுகள் இருக்க போகுது, முக்கியமாக விஜய் எப்படி வந்து அவரோட டேலண்ட் எப்படி காமிக்க போறாரு மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அட்வொகேட் ரவி ஜெயக்குமார் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம் சார். சார், இந்த தேர்தல் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான தேர்தல்னு சொன்னாங்க. 2026 தேர்தல். டிவிகேயோட வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35% தனிச்சு போட்டிட்டு இவ்வளோ பெரிய வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து சாத்தியமா இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி வந்து எதிர்பார்த்தாங்களா? ஏன்னா எக்ஸிட் போல் எல்லாமே வந்து ஒரே ஒரு ஏஜென்சி மட்டும் அவருக்கு ஆதரவாக சொல்லியிருந்தாங்க, மற்ற எல்லாருமே வந்து திமுக தான் ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு சில போல் வந்து அதிமுக ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது எப்படி பார்க்குறீங்க தாவேக்காவோட ஓட் பர்சன்டேஜ்? ப்ரிசைஸாக வந்து டிவிகே வந்து 34.92% வாங்கியிருக்காங்க. 108 சீட்ஸ், 1,72 lakh votes, which itself is the biggest task. அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா எக்ஸிட் போல்ஸும் வந்து was in favor of either DMK or 1 or 2 people favored ADMK. But this is something worked undercurrent தான். இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பேனர், போஸ்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணாமல் they've completely digitalized பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா there was a separate groups which has been formed. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓட்டர்ஸ் வந்து 18+ இருந்தாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து 3 வயசு 4 வயசு பசங்கள்லாம் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாங்க. ஸோ விச் இஸ் அ பிக் அட்வான்டேஜ் ஃபார் TVK. 3 years, 5 years old, 10 years old கிட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தே ஹவ் பிகம் அ பிக் இன்ஃப்ளூயன்சர், விச் இஸ் நாட் தேர் ஃபார் எனி பொலிட்டிஷியன். யாருக்குமே நடக்கலை. ஆஃப்டர் எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் வந்து இட் ஹஸ் ஹேப்பன் ஒன்லி டு விஜய், and TVK has capitalized it. That is, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வேண்டலைஸ் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் தமிழ்நாடு. சென்னை அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு எல்லாமே வந்து இஸ் பீன் வேண்டலைஸ். ஏதோ ஒரு சின்ன பாக்கெட்ஸில் வந்து வின் பண்ணலை. அக்ராஸ் தமிழ்நாடு அண்ட் ஸ்பெஷலி சென்னை இஸ் டேக்கன் ஓவர். சென்னையில் பார்த்தீங்கன்னா if you see district wise, சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் I'm talking about the lowest end bandwidth போல Chennai is in between 44 to 48% vote. Okay. Vote share I'm talking for TVK. Tiruvallur is at 40%, Kanchipuram at 38%, Chengalpattu in between 39 to 41%. Western belt பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு and சேலம் வந்து 35%. சென்ட்ரல் TN வந்து திருச்சி, தஞ்சோர் and அரியலூர் வந்து 37%. Southern Tamil Nadu, Madurai, Tirunelveli, Thoothukudi வந்து 32%, which is the broader percentage I'm saying. So on an average 30% ப்ளஸ் வந்திருக்காங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும். ஸோ இது ஒரு சின்ன சென்னையில் வின் பண்ணாங்க, இல்லை கோயம்புத்தூரில் வந்தாங்க, இல்லை ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்துச்சு சென்னை வரல, இல்லை சென்னை வந்துச்சு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு கேபிட்டலைஸ் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஹேப்பன்ட் அக்ராஸ். ஸோ சேஞ்ச் இஸ் த ஒன்லி மூவ். வேறு இதில் மூவுக்கு சான்ஸ் இல்லை. த ஒன்லி மூவ் வாஸ் அ சேஞ்ச், அண்ட் தட் இஸ் வாட் இஸ் ரிசல்டட் இன் திஸ் 35% vote bank for TVK.
இஃப் யூ கேர்ஃபுல்லி சி டிஎம்கே ப்ளஸ் அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 31.39, ஏடிஎம்கே அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 27.22. ஸோ இப்போ இவங்க இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா தே வில் பி நோவேர், தே வில் பி அப்சல்யூட்லி நோவேர். இது வந்து இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அண்ட் தே ஹவ் பிகம் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி in the state, single largest party in the state. So the transformation is from just being a vote bank politics lende இன்னைக்கு வந்து public has taken a move for change. Okay. இதை வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் they've expected somebody like Rajinikanth, did not happen. Kamala Hassan was a disaster. So now they are looking at Vijay, who could take a change. அந்த ப்ரெஷரை, இந்த பிரச்சனையை டீல் பண்ணக்கூடிய ஸ்டேட்டஸில் விஜய் மக்கள் பார்க்குறாங்க. அதுக்கு கொடுத்த மேண்டேட் தான் அது. அண்ட் திஸ் இஸ் அ டிசைசிவ் மேண்டேட். சார், நீண்ட காலமாக மக்கள் இது எதிர்பார்த்துருக்க மாதிரி சொல்கிறீங்க. என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா அதிமுக திமுக மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க, சில விஷயங்கள் நல்லதும் பண்ணுறாங்க. எதனால விஜய் என்ன போனோம்? ஏன்னா இப்போ வந்து ரஜினிகாந்த் வரனாரு வரல, கமல்ஹாசனும் வந்தாங்கன்னா அவருக்கு இவ்வளோ எதிர்பார்ப்பு இல்லை. ஒய் விஜய்? ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் சொல்கிறது வந்து கரப்ஷன் இருக்குது, ஸ்டேட் இஸ் நாட் இம்ப்ரூவ்ட் ஆர் டெவலப்ட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வரல. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் மெஷினரியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ், கீ ஆஃபீஸர்ஸ் யார் இருக்குவாங்க, பியூரோக்ராட் லெவலில் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். இப்போ இதுலேயே 2 டிவிஷன் இருக்குது. ஐஏஎஸில் ஒரு ஏடிஎம்கே டீம், ஒரு டிஎம்கே டீம். ஸோ இது வந்து இருக்குது. ஸோ இப்போ விஜய்க்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சே வந்து இந்த ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறது. பிகாஸ் இவங்களுக்கே பிடிக்காது இந்த சேஞ்ச், பிகாஸ் தே வில் நாட் கெட் இன்வைப்ட் இன் டு த சிஸ்டம். ஏன்னா இவங்க தான் வந்து தே வில் மோட்டிவேட், give strategy of how to develop this. புரியுதுங்களா? ஸோ இவங்க தான் ஐடியா கொடுப்பாங்க, இவங்க தான் வந்து they will advise the politician how to get things done and escape if at all there is a problem. அந்த நாலேஜ் இவங்க தான் கொடுப்பாங்க இந்த டீம். ஸோ இந்த டீமுக்கிட்ட வந்து இவர் வேலை வாங்குறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி my gut feel is he will try to get 10 IPS and 10 IAS officers from other states and they'll be deployed for administrative ஒரு டீமும் law and order ஒரு டீமும் deploy ஆகும். ஸோ இன்னைக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் டீமை வச்சு அவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணாலும் they will always find chance to displace him. Do you understand? It is quite natural. It's quite natural. ஏன்னா அவங்க சிஸ்டமில் அடாப்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இவங்கள்ட்ட அவங்க வந்தால் இவங்கள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இவங்க வந்து அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன்? 2 பேருக்குமே நியூஸ் போகும். தே வில் ஃபைண்ட் ஆல் ரீசன்ஸ் டு புல் த லெக்ஸ். விஜயை வந்து இந்த பொசிஷன் வந்து கீழே தள்ளுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் பார்க்குறீங்க. லாஸ்ட் 2 days 48 hours ஆஃப் ட்ராமா. இந்த ட்ராமா அவசியமே இல்லை, யாருக்கிட்டையுமே சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. அண்ட் எல்லாம் 1 சீட்டு 2 சீட்டு வச்சுட்டு நாளைக்கு 4 மணிக்கு சொல்கிறேன், 10 மணிக்கு சொல்கிறேன், அடுத்த நாள் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. But unfortunately, nobody wants to believe in the system of public mandate. பொதுமக்கள் இவ்வளோ பேர் வெயிலில் நின்று இவ்வளோ தூரம் ஓட்டு போட்டிருக்காங்க. And especially look at the ladies vote. 51.7% vote is from ladies. Men's வந்து மேல் ஓட்டு வந்து 48.2 for TVK. And vote percentage பாருங்கள், vote share, turnout 86% turnout லேடிஸ் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. மேலில் வந்து 83% ஓட்டு போடுறாங்க, 83.96 men. ஸோ இது என்ன காட்டுது? people have actually contributed. Want to change the system. They have contributed. அவங்க வந்து எதையுமே பொருட்படுத்தலை. ஜஸ்ட் இமேஜின், நீ நார்மலி வந்து 9:30, 10:30, 11 o'clockலாம் வந்து 25-30% ஓட்லாம் வராது. எல்லாம் வந்து வீட்டில் இருப்பாங்க, இல்லை அன்றைக்கி வந்து ஹாலிடே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் டுடே தே வாண்டட் அ சேஞ்ச். இப்போ நிறைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா சிட்டிங் மினிஸ்டரே வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இது எதோட வெளிப்பாடாக காமிக்குது? மக்களுக்கு வந்து அவ்வளோ மாற்றம் தேவைப்படுது. ஏன்னா வந்து நிறைய கட்டமைப்பு பண்ணியிருப்பாங்க. 2மே திராவிட கட்சிகள் ரொம்ப வருஷமாக அதுக்கு செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர் எல்லாமே இருக்காங்க. ஒரு ப்ராப்பராக அவ்வளோ வருஷமாக ஒரு கட்டமைப்பு பண்ணி சிஸ்டம்லாம் இருக்குது. மக்கள் இவ்வளோ என்ன ஒரு வெறுப்பு இருக்கும் ஒரு சிட்டிங் மினிஸ்டரே இது பண்ணுற அளவுக்கு? விஜய் என்ன பேட்டர்னை உடச்சிட்டாரு சார்? ஏன்னா வந்து இப்போ நிறைய எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா 26 பட்டியல சமூக எம்எல்ஏக்கெல்லாம் வந்து தாவேகா பக்கம் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. வழக்கமாக இருக்க பேட்டர்னை என்ன விஜய் உடைச்சிருக்காருன்னு பார்க்குறீங்க? இட்ஸ் நத்திங் நியூ. இது புதுசு கிடையாது. மினிஸ்டர்ஸ் வந்து லூசிங் சீட்ஸ்ன்றது புதுசு கிடையாது. ஃப்ரம் 2006லேருந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் 9 ministers have lost. 2011ல் 16 ministers lost. ஓகே, எலெக்ஷன்ஸ். 2016ல் 5 பேர் they have lost their seats. அதுக்கப்புறம் 2021ல் 11 ministers lost. 2026ல் 15 ministers. ஸோ திஸ் இஸ் நாட் நியூ.
பட் த பாயிண்ட் இஸ் 15 மினிஸ்டர்ஸ் ஒன்ஸ் ஒரே ஸ்வீப் அண்ட் ஆல் ஆர் கீ போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர்ஸ். எஸ், அதுவும் ஒரு 2 வருஷம் பார்ட்டி வந்து இது பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாத்தையும் கூட ஷாக்கானது சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் வந்து தோப்பார்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இது வந்து ஏற்றுக்க முடியல, இன்னுமே ஏற்றுக்க முடியல, மக்களால் ஏற்றுக்க முடியல. இப்போ பார்த்தாலுமே ரொம்ப என்னதான் அவர் ஜெயிச்சிருக்கலாமா இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணாங்க. லாஸ்ட் 6 மந்த்தில் அக்ரெசிவாக ஒர்க் பண்ணாங்க. அந்த 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 இடத்துல வந்து தனி தாலுக் போட்டாங்க, கல்யாண சத்திரம் பண்ணாங்க, டெடிகேட்டட் ஜிம் ஃபார் லேடிஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. பட் எடுபடலை. பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தி இன்டென்ட் மோர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து நீ எவ்வளோ ஹானஸ்ட்டாக பண்ணுற ஒரு வேலையை, நீ ஓட்டுக்காக பண்ணுறியா இல்லை ஹானஸ்ட்டாக பண்ணுறியான்றதை பார்த்து பணம் கொடுத்தா கூட வாங்கிட்டு மாற்றி போட முடியுமா? நடந்திருக்குல்ல. இப்போ டிவிகேயில் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸு மேக்ஸிமம் எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தவிர மற்றவங்களாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிலே இல்லை. ஆமாம், எக்ஸப்ட் ஒரு டாப் 10 பீப்புள். மற்றபடினா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பத்தூர் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவங்க ப்ரெசன்ஸே கிடையாது. பட் ஸ்டில் பீப்புள் voted வித் கான்ஃபிடன்ஸ். இப்போ அந்த கான்ஃபிடென்ஸை வின் ஓவர் பண்ணுறது தான் இவங்களுக்கு சேலஞ்சு. இப்போ வந்து பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் முழுக்க இவங்கக்கிட்ட வந்து ஒரு பெரிய மேண்டேட்டை கொடுத்துருக்காங்க. 2 பேர் பண்ண தப்ப இவங்க பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பொறுக்கிற வரைக்கும் பொறுத்தாச்சு, இத்தனை வருஷம் பொறுத்தோம். பட் இப்போ இந்த சேஞ்சை வந்து கொண்டு வரோம். இந்த சேஞ்ச் மூலிமா நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றது தான் இது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தாவேக்கா வந்து 108 சீட், அதில் ஒன்று போனால் 107 போனால், இப்போ காங்கிரஸும் வந்துட்டாங்க 112. ரொம்ப வந்து இழுபறியாக இருந்தது வந்து சிபிஐ சிபிஎம் விசிகா தான். அவங்களும் இப்போ வந்துட்டாங்க. அப்புறம் மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கவர்னர் ரோல் என்னன்னா சார், வந்து ஒரு யார் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியோ அவங்களை கூப்பிட்டு ஆட்சி அமைக்கணும். ஏன் வந்து கவர்னர் இழுத்தடிக்கு என்ன காரணமாக இருக்கும்? இது டெமோக்ரஸியை வந்து ஒரு கேள்விக்குறியாக்குற மாதிரி இருக்குல்ல. See, the point is TVK is the single largest party in the state as on date. அதில் டவுட்டே கிடையாது. மேபி இன் மை ஒப்பீனியன் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது when they represented the governor, they could have just given a number that I have 108 seats, I am the single largest party, invite me as a chief minister. எனக்கு வந்து ஓத் எனக்கு கொடுங்க, நான் ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணுறேன் இன் 48 hours or 15 days or 1 month. சில கவர்னர்ஸ்லாம் 1 month கொடுத்த வரலாறுலாம் இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்கலாம். நம்ம நம்பர்னு ஒன்று கொடுத்ததுனால அதையே ஒரு சேலஞ்சாக ஒரு கார்டாக போடுறாரு அவர். டு அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து 112 அப்படின்னு கொடுக்கும்போது பேலன்ஸ் 6 எங்கன்னு கேட்குறாரு. டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் லீகலி லாஜிக்கல். ஓகே, அண்ட் இட் இஸ் வித்தின் த டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த கவர்னர். அவருக்கு இருக்கிற டிஸ்கிரிஷனரி பவரில் கேட்குறாரு. 112 கொடுத்துட்டப்ப பேலன்ஸ் 6 எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. டு அண்டர்ஸ்டாண்ட். பட் நம்ம போகும்போது இந்த 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 தாட்டோட போயிருந்தோம்னா எதிர்பார்க்கல இது. நார்மலி ஸ்பீக்கிங் நீங்கள் வந்து 112ன்றது பெரிய நம்பர். இன் ஸ்டேட்ஸ் லைக் ஆந்திரா 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஓத் பண்ணி கொடுங்க, சீஃப் மினிஸ்டருக்காக எனக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் கேசஸ் இருக்குது. தெர் ஆர் செவரல் கேசஸ் ரிலேட்டட் டு தட். நார்மலி வந்து இந்த எஸ்ஆர் பொம்மையை தான் பேஸ் கேஸாக இருப்பாங்க. ஸோ எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு தான் மெயின் இதில். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப செலக்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்னருடைய சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இஸ் அண்டர் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. அது ஒன்று. ரெண்டாவது ஃப்ளோர் டெஸ்ட் மேண்டட்ரி. இதுதான் எஸ்ஆர் பொம்மை. அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பிகா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1999 which is related to உத்தரப்பிரதேஷ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஷுட் பி ரிசால்வ் இன்சைட் தி அசம்பிளி. பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இப்போ வந்து தொங்கு பாராளுமன்றம்னு தொங்கு சட்டமன்றம்னு சொல்கிறோம். தொங்கு சட்டமன்றத்தை வந்து அசம்பிளியில் சால்வ் பண்ணிட்டோம், நீங்கள் வெளியில் வச்சு பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் பிரச்சனை இருக்குது, ஒருத்தர் வந்து பார்கெயின் பண்ணுறாங்க, இதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது, இமீடியட்டாக ஃப்ளோர் டெஸ்ட் வைங்க அப்படின்றது இந்த கேஸில் சொல்கிறாங்க. இன்னொரு கேஸ் இருக்குது, சந்திரகாந்த் கவேல்கர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017. திஸ் இஸ் ரிலேட்டட் டு கோவா ஸ்டேட். அதில் என்ன சொல்கிறாங்க, கவர்னரோட முடிவே வந்து எல்லாமே ஃபைனல் கிடையாது. கவர்னரோட முடிவு ஃபைனல் இல்லை, ஃபைனல் வந்து அசம்பிளியில் தான் நடக்கணும். ஃபைனாலிட்டி ஆஃப் டெசிஷன் ஷுட் பி டேக்கன் அட் த ஃப்ளோர். அப்படி அந்த ஃப்ளோர் இஸ் தி அசம்பிளி. ஓகே,
எடியூரப்பா கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இஃப் ஹி ரெஃப்யூசஸ் டு இன்வைட் somebody who is having the majority, it violates article 12 and article 32 கான்ஸ்டியூஷனல் வந்து தவறு. இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இட் இஸ் ஆப்ட். அவர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, டவுட்டு கிடையாது. பீங் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, கவர்னர் கேன் ஈஸிலி டேக்கன் அ டெசிஷன், ஓகே ரைட், யூ டேக் ஆஃபீஸ் 48 ஹவர்ஸில் யூ ப்ரூவ். ஸோ வாட் வில் ஹேப்பன் கேளுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை வந்து இன்றைக்கி இருக்கிற இப்போ இந்த மினிட் இருக்கிற சூழ்நிலைக்கு முன்னாடி த டே 1 இவங்க வந்து மெஜாரிட்டி வந்து ப்ரூவ் பண்ணி லெட்டர் கொடுக்க போகிறாங்க இல்லையா கவர்னர், அன்றைக்கே அவர் எக்ஸப்ட் பண்ணிவிட்டு பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி 30 எம்எல்ஏ வந்துட்டுருப்பாங்க. 30 எம்எல்ஏஸ் குறைவு இல்லாமல் இந்த பக்கம் வந்திருப்பாங்க, மேக்னெட் மாதிரி வந்து ஓட்டியிருப்பாங்க. இப்போ கவர்னர் இவ்வளோ தூரம் ட்ரேடிங்கே தேவையில்லை, இவ்வளோ தூரம் பார்கெயின் ட்ரேடிங்கு இந்த மாதிரி லைவ் டெலிகாஸ்ட்டு இதெல்லாம் அவசியமே கிடையாது. இஃப் ஆக்சுவலாக அவங்க வச்சுருந்த நம்பருக்கு இம்மீடியட்டாக வந்து யூ கேன் இன்வைட் தெம், மேக் ஹிம் as சீஃப் மினிஸ்டர் அண்ட் கிவ் him a டைம் லைன். 48 ஹவர்ஸ் கொடுங்க, இல்லை 1 வீக் கொடுங்க, இல்லை 15 டேஸ் கொடுங்க. பேஸ்ட் ஆன் ஏர் டிஸ்கிரிப்ஷன் தான், கவர்னரோட டிஸ்கிரிப்ஷன் தான் அது. அப்போ நீங்கள் ஒரு 15 டேஸ் டைம் கொடுங்க, 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணுங்கண்ணே. இன்றைக்கி 1-2 சீட்டுக்காக அலையிறீங்கள, 30 எம்எல்ஏஸ் தாராளமாக வந்து உட்காந்துருவாங்க அந்த பக்கம். அது நடக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் they have created this maybe drama influenced by central government. இது orchestrated drama. இது வந்து it is not natural, it is orchestrated drama and it will not survive. இப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா டிவிக்கு கேஸ் நம்பர் வந்து இப்போ டைரி நம்பர் தான் ஆயிருக்கு 28509 of 2026. அதில் 2 ப்ரேயர் கேட்டிருக்காங்க. ஒன்று ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட்டு, ரெண்டாவது ரெஸ்ட்ரெய்னிங் கவர்னர் இன்வைட்டிங் அதர் பார்ட்டிஸ். இதுதான் ப்ரேயர் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கிறாங்க. இந்த கேஸை டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஓகே, பிகாஸ் டிவிகே இஸ் இன் அ வெரி வெரி ஸ்ட்ராங் பொசிஷன் as far as numerical number is concerned. ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் இஃப் இன் கேஸ் இஃப் there is a re-election, sure shot 169 சீட் அடிப்பாங்க. ஓகே, there is a projection based on the trajectory. இப்போ அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எனிவேர் இன் பிட்வீன் 32 to 48% ஓட் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இன் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஸ்டெட்டிஸ்டிக்கலாக பார்த்தோம்னா 169 சீட்ஸ் ஈஸிலி வின் ஓவர் பண்ணுவாங்க. அண்ட் ப்ளஸ் சிம்பத்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவரை வந்து கடுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு விஜயை வளர்த்துடுறாங்க மக்கள்கிட்ட. அப்படி எடுத்துக்கலாமா? சரிதான், அவருக்கு வந்து தொடர்ந்து வந்து இப்போ அலைய ஓட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தள்ளி போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் இது மக்கள் மத்தியில் வந்து ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவர் இன்னுமே ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போதும். விஜய் இஸ் ஆக்சுவலி அவுட் க்ரோன் நவ். ஆஸ் ஆன் டேட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் க்ரோன். இப்போ அவருக்கு வந்து ஃபர்தராக ஒரு வெளிச்சம் தேவைப்படலை. பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வென் பப்ளிக் வாட்சஸ் இட், பப்ளிக் வந்து ரொம்ப வந்து தி சிம்பத்தைஸ் த சிச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் வந்து அவங்க வந்து பாவமாக பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் ஐடியா வந்து அவ்வளோ கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ட்ரு ஆகிறார். என்ட்ரு ஆகும்போது இவ்வளோ ஸ்ட்ரகிள். ஹைகோர்ட்டில் 2 பெட்டிஷன்ஸு ஃபார் ஃபைலிங் எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் விஜய், இன்கம் டேக்ஸ் கேஸு, சிபிஐ என்கொயரி, ஜனநாயகன் இஷ்யூவோட போயிட்டு இருந்துச்சு. ஏகப்பட்ட இஷ்யூ. ஜனநாயகன்றது வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமு. ஸோ இதெல்லாம் வந்து he has to cover. ஸோ as a matter of fact he is holding all his emotions. ஓகே, என்னன்னா he is new to the political மாதிரி சொல்கிறீங்க. அண்ட் மக்கள் இப்போ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்போ கவர்மெண்ட்டும் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக போக முடியுமா? ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஆதரவு கொடுத்தவங்க எல்லாமே திமுகவில் இருந்தவங்க, கூட்டணி கட்சிட்டு இருந்தவங்க, இந்த சிபிஐ சிபிஎம் பிசிகா எல்லாமே. இந்த கவர்மெண்ட் ஸ்டேபிளாக போக வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா திமுக சொல்கிறாங்க அவங்கள 6 மாதம் பார்ப்போம் அதுக்கப்புறம் மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்குமோ? ஏதோ பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல வராங்களோ? டெஃபினெட்லி எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு புல் த லெக். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் திராவிடியன் பார்ட்டிஸு அவங்க வந்து ஃபார் டாங்கி இயர்ஸ் அவங்க வந்து இந்த ஸ்டேட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா டு டேக் பவர். இந்த பவர் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. பவர் இருந்தால் தான் ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஒரு 100 பேர் வந்து பார்க்க வருவாங்க. பவர் இல்லைன்னா யார் வந்து பார்ப்பா? ஸோ அப்படியே பழகிட்டாங்க. அது ஒரு விதமான போதை ஆகிடும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டெஃபினெட்லி அந்த ட்ரை நடக்கும். அதுதான் நான் சொன்னேன்ல, இந்த கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. போத் த பார்ட்டிஸ் வில் ட்ரை, எவ்ரிபடி வில் ட்ரை. அலையன்ஸில் இருக்கவங்க கூட ட்ரை பண்ணுவாங்க. தே வில் ஆல்சோ கிவ் இன்சைட் நியூஸ்லாம் கொடுப்பாங்க, பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கும். திஸ் இஸ்
இது வந்து விஜய்க்கும் தெரியும். இஃப் வாண்ட்ஸ் டு சிட் அஸ் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட்டு இது எல்லாம் நடக்கும். அந்த இன்டெலிஜென்ஸ் இருந்தால் தான் உட்கார முடியும். கூடவே இருக்கிறவங்க கூட அவன் வந்து நாளைக்கு வந்து நான் வந்து ஐ வில் நாட் சப்போர்ட் யூன்னு சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. பட் த பாயிண்ட் ஹியர் இஸ் இந்த 2-3 days ட்ராமா இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் கவர்னர் வந்து இஃப் யூ வுட் ஹவ் இன்வைட்டட் விஜய் டு டேக் ஓவர் அஸ் அ சீஃப் மினிஸ்டர் அண்ட் டேக் அ ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னா 30 எம்எல்ஏ சாலிடாக வந்துருப்பாங்க. இந்த பிரச்சனையே இல்லை, அது 5-6 பிரச்சனையே கிடையாது. 30 எம்எல்ஏ சாலிடாக வந்துடுவாங்க. இது எப்படி சார்? ஏன்னா வந்து வெளியே ஆதரவு கொடுக்காம உள்ள ஆதரவு கொடுக்க முடியுமா? பாசிபிள் இருக்கு, பண்ணலாம். என்ன மாதிரி மேஜர் சேலஞ்சஸ் விஜய் ஃபேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா இப்போ புதுசாக வரனால வந்து அடுத்து கிட்டத்தட்ட நிறைய வாக்குறுதிகள் வேற கொடுத்துருக்காரு. ஏன்னா 2500 ரூபா மகளிர் தொகை, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு 6 சிலிண்டர், இப்போ கேஸ் ஷார்டேஜ்லாம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு? ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து 9 லட்சம் கோடி கடன் இருக்கு. திமுக ஆட்சியில் வந்து 1000 மகளிர் தொகை கொடுத்தாங்க, இப்போ இவர் 2500 சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்க? எப்படி இது இந்த ஆட்சி நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் இப்போ கம்மியாக தான் இருக்குது. இது வந்து மொபிலைஸ் பண்ணி பண்ணணும். இம்மீடியட்டாக ஃபஸ்ட்டு 1 year 2nd year பண்ணுறது கூட கொஞ்சம் சான்ஸ் இல்லை. மேபி 3rd year பிளான் பண்ணலாம். ஆஸ் ஆஃப் நவுட் ஹி ஹாஸ் டு ஸ்டெபிளைஸ் ஹிம்செல்ஃப். த கவர்மெண்ட் ஹாஸ் டு ஸ்டெபிளைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த இடத்துலேயே வந்து சில விஷயங்கள் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன்ஸும் பார்க்கணும், அது மக்களுக்கும் புரியும். ஜஸ்ட் லைக் தட் வந்து எல்லாருக்கும் டியூரிங் எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாரும் எல்லாமே சொல்கிறாங்க. பட் சில விஷயங்கள் வந்து ஃபைனான்ஷியல் அல்லது கமர்ஷியல் வைபிலிட்டியும் பார்க்கணும். கமர்ஷியல் வைபிலிட்டி இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு மேபி இட் வில் டேக் 1 or 2 years நினைக்கிறேன் டு கம்ப்ளை டு ஆல் தீஸ் திங்ஸ். இது வந்து திமுக அதிமுக இப்போ ரெண்டுமே பெரிய கட்சிகள் ஆப்போசிஷன் வர போகிறாங்க. எந்த அளவுக்கு விஜய்க்கு ப்ரெஷர் இருக்கும்? ஏன்னா வந்து இந்த பக்கமும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி இருக்குது, இந்த பக்கமும் ஆப்போசிட்டில் கேள்வி கேட்பாங்க. எப்படி இருக்கலாம் அசம்பிளியில்? கண்டிப்பாக ரகலையாக தான் இருக்கும், அது வந்து மாற்று கருத்து கேட்டாலும். அண்ட் ஸ்பெஷலி வென் டிஎம்கே இஸ் இன் த ஆப்போசிஷன் சைடு தே வில் பிளே வெரி ஃபைன். டிஎம்கே இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பார்ட்டி டு பி இன் த ஆப்போசிஷன் சைடு. அவங்க வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறத விட ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருக்கிறது தமிழ்நாடுக்கு ரொம்ப நல்லது. பிகாஸ் தே ஆர் லீகலி வெரி ஸ்ட்ராங். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்கே பார்ட்டியில் லீகல் மைண்ட்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஓகே, எல்லாத்தையும் கேஸ் போடுவாங்க, எல்லாத்தையும் கேள்வி கேட்பாங்க, எல்லாத்தையும் தே வில் கெட் இன் டு மைக்ரோ மேனேஜ்மெண்ட். மற்ற கட்சியில் அந்த மாதிரி ஆளுங்க இல்லை, ரொம்ப ரொம்ப குறைவு. டிஎம்கேல அது விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங், தே வெரி வெரி ஸ்ட்ராங். ஏன்னா அது லைலாமணி வந்து ஒரு 2 வருஷம் மாதிரி 1.5 வருஷம் மாதிரி சொல்லியிருந்தாரு, டிவிக்கு எதிர்க்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கூட ஒன்று சேரலாம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. அதான் சொல்கிறேனே, அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி அழிஞ்சிடும். அதை 2 பேருமே விரும்ப மாட்டாங்கல்ல. போத் த ட்ரிவிடியன் பார்ட்டிஸ் அவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ ஹெரிட்டேஜ். எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கு ஒரு ஹெரிட்டேஜ் இருக்குது, ஒரு பேட்டர்ன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் பூத் லெவல் ப்ரெசன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். ஸோ அதை வந்து டிவிக்கு எதுவுமே இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் இப்போ தான் அண்டர் குக்கிங்கில் தான் இருக்குது. பட் இது வந்து முழுக்க வந்து மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய ஆதரவு. இது வந்து அவங்க வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க, இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, இல்லை இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்னு அவங்க சொல்லவே முடியாது. ஆஸ் ஐ செட் ஏர்லியர் 10 கேண்டிடேட்டுக்கு மேலே மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ். பட் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பாலிட்டிக்ஸ்ன்றது இஸ் அ லூக்ரேட்டிவ் பிஸ்னஸ். பல கோடி ரூபாய் முதல் போட்டு எம்எல்ஏ ஆகணும். 20 crores-லேருந்து 30 crores-ன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணால் தான் நீ எம்எல்ஏ ஆக முடியும். அது இல்லாமல் ஒருத்தன் எம்எல்ஏ ஆகிருக்காங்களே. ஸோ தட் இஸ் தி சக்ஸஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஓகே, அது வந்து நம்ம உண்மையாகவே இதை வந்து எல்லாரும் வரவேற்கணும். சார் ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. தேங்க்ஸ் சார். நன்றிங்க.